வணக்கம். ஃபைனான்ஸ் மேட் சிம்பிள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் அன்றாட வாழ்க்கையில் மிக எளிமையான வழிகளில் நம் வீட்டு செலவுகளை குறைத்து பணத்தை சேமிப்பது எப்படி என்றுதான். வீட்டில் செலவுகளை கட்டுப்படுத்த எளிய வழிகள். செலவுகளை குறைப்பது என்பது பெரிய தியாகங்கள் செய்வதல்ல, சிறு சிறு மாற்றங்களை செய்வதுதான். 1. பட்ஜெட் போடுங்கள். இதுதான் முதல் மற்றும் முக்கியமான படி. உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை ஒரு பேப்பரிலோ அல்லது ஆப்பிலோ தெளிவாக எழுதுங்கள். எதற்கு எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று தெரிந்தால்தான் எங்கே குறைக்கலாம் என்று தெரியும். அவசியமான செலவுகள், அவசியமில்லாத செலவுகள் என பிரித்து பாருங்கள். 2. பயன்படுத்தாத சந்தாக்களை ரத்து செய்யுங்கள். நீங்கள் பார்க்காத OTT தளங்கள், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் போன்றவை, படிக்காத மேகசின் மற்றும் பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப் போன்றவற்றை இப்போது ரத்து செய்யுங்கள். மாதம் 200 என்றாலும் வருடத்தில் அது ஒரு பெரிய தொகை. 3. மின்சாரம் மற்றும் தண்ணீர் சிக்கனம். தேவையில்லாத போது லைட், ஃபேன், AC போன்றவற்றை அணைக்கவும். குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் LED பல்புகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வரும் மின்சார கட்டணத்தில் எவ்வளவு மிச்சப்படுத்தலாம் என்று பாருங்கள். 4. வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள். வெளியே சாப்பிடும் செலவை குறைப்பதன் மூலம் ஒரு பெரிய தொகையை மிச்சப்படலாம். சமைக்கப்படும் உணவு ஆரோக்கியமாகவும் இருக்கும், பணமும் மிச்சமாகும். மளிகை பொருட்கள் வாங்கும்போது சேமிப்பது எப்படி? மளிகை பொருட்கள் வாங்குவதுதான் நம் வீட்டு செலவுகளில் ஒரு பெரிய பகுதி. இதிலும் நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். 1. லிஸ்ட் போட்டு செல்லுங்கள். ஷாப்பிங் செல்வதற்கு முன் என்னென்ன தேவை என்ற லிஸ்ட் தயார் செய்யுங்கள். லிஸ்டில் இல்லாத பொருளை வாங்கவே கூடாது என்று உறுதியாக இருங்கள். பசியுடன் ஷாப்பிங் செல்லாதீர்கள். பசியாக இருந்தால் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்க தோன்றும். 2. அத்தியாவசிய பொருட்களை மொத்தமாக வாங்குங்கள். அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற நீண்ட நாட்கள் கெடாத பொருட்களை தள்ளுபடி கிடைக்கும் போது மொத்தமாக வாங்கினால் ஒரு யூனிட்டுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும். 3. விலைகளை ஒப்பிடுங்கள். அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் ஒரே விலையா என்று பாருங்கள். அருகில் உள்ள சிறு கடைகள் அல்லது வாரச்சந்தையில் காய்கறிகள் மலிவாக கிடைக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். 4. பிராண்டுகளை மாற்றலாம். எப்போதும் ஒரே பிராண்டை மட்டும் வாங்காமல் அதே தரம் கொண்ட ஆனால் குறைந்த விலை கொண்ட ஸ்டோர் பிராண்டுகளை முயற்சித்து பாருங்கள். 5. ஆன்லைன் ஷாப்பிங்கில் சேமிக்க டிப்ஸ். இன்று ஆன்லைன் ஷாப்பிங் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இதிலும் பணத்தை சேமிக்க வழிகள் உள்ளன. 1. தேவைதானா என்று யோசியுங்கள். ஒரு பொருளை ஆர்டர் செய்வதற்கு முன் இது எனக்கு நிஜமாகவே தேவையா என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். சும்மா ஆஃபர் இருக்கிறது என்பதற்காக வாங்காதீர்கள். 2. கூப்பன் மற்றும் கேஷ்பேக். வாங்கும் முன் இணையதளத்தில் அந்த கடைக்கான கூப்பன் கோடுகள் ஏதாவது உள்ளதா என்று தேடுங்கள். கிரெடிட் கார்டு அல்லது பேமெண்ட் ஆஃபர்களை பயன்படுத்தி கேஷ்பேக் கிடைக்குமா என்று பாருங்கள். 3. விலை சரிபார்வு. உங்களுக்கு மிகவும் தேவையான பொருளை இப்போது வாங்காமல் அதன் விலை குறையும் வரை காத்திருக்கலாம். சில ஆப்ஸ்கள் மற்றும் வெப்சைட்டுகள் விலையின் ஏற்ற இறக்கத்தை கண்காணிக்கும் வசதியை கொடுக்கிறது. 4. ஷிப்பிங் கட்டணத்தை தவிர்க்கவும். கூடுதல் ஷிப்பிங் கட்டணம் செலுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் ஷாப்பிங் செய்யுங்கள் அல்லது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்கள் வரும்போது ஆர்டர் செய்யுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பயணம் செய்ய வழிகள். பயணம் என்பது ஒரு அரிய அனுபவம், ஆனால் அது பணத்தை உறிஞ்சும் ஒன்றாக இருக்க வேண்டியதில்லை. 1. சீசன் அல்லாத நேரத்தில் பயணம் செய்யுங்கள். விடுமுறை நாட்கள் அல்லது சீசன் காலங்களில் விமான டிக்கெட், ரயில் டிக்கெட் மற்றும் ஹோட்டல் கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். சீசன் அல்லாத நாட்களில் செல்லும் போது செலவு பாதியாக குறையலாம். 2. போக்குவரத்தில் சிக்கனம். விமானம் அல்லது டாக்ஸியை தவிர்த்து ரயில்கள் மற்றும் பஸ்ஸுகளை பயன்படுத்தினால் செலவு குறையும். 3. தங்குமிடம். 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு பதிலாக ஏர்பிஎன்பி, ஹாஸ்டல்கள் அல்லது பட்ஜெட் ஹோட்டல்களை பயன்படுத்துங்கள். சமைத்து சாப்பிட வசதி உள்ள தங்குமிடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உணவு செலவை குறைக்கலாம். 4. உள்ளூர் அனுபவங்களை நாடுங்கள். பணத்தை செலவழித்து விலையுயர்ந்த டூர் பேக்கேஜுகளை வாங்குவதை தவிர்த்து இலவசம் அல்லது குறைந்த கட்டணத்தில் இருக்கும் உள்ளூர் அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் மற்றும் நடைப்பயணங்களை பாருங்கள். நிறைவுரை. நண்பர்களே, பணத்தை சேமிப்பது என்பது ஒரு நீண்ட கால பழக்கம். நீங்கள் இன்று எடுக்கும் சிறிய முடிவுகள் உங்கள் எதிர்கால நிதி நிலைமைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நிதி சார்ந்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.